அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்திலே தியானிக்கும்படி வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 32வது வசனம். வாசிக்க கேட்போம். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் அந்த வசனத்தில் கரம் பதித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த ஆராதனையில வெளிப்படுத்துகிற வேத சத்தியங்களை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஆமென் நாங்கள் கையிட்டு செய்கிற ஆமென் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதற்கும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். உடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். சிரித்த முகத்தோட சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஊழியத்திலே ஆமென் அவர் எந்த விதமாக போதிக்கிறார் என்ற காரியத்தை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கும் போது விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் பாருங்கள் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்கள். ஆமென். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராக காணப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராக காணப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்திருந்தது போல அவர் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்ப அந்த காற்றும் கடலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. அப்ப என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவர்தான் ஆமென் படைத்த சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். அவை எல்லாவற்றின் மேலும் அவர் அதிகாரம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம், இன்னொரு வார்த்தையிலே அவருடைய படைப்புகள் எல்லாம் ஆமென் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிறது, அவருடைய கரத்தின் கீழாக இருக்கிறது. நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகவேதான் அவருடைய வசனம் அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருந்தது. அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த இடத்துல நாம் நடந்த ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து தியானித்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை ஆமென் திறவுகோல் வார்த்தையாக கொண்டு ஆமென் நாம் ஆமென் இதற்கு கீழாக வரக்கூடிய வேத சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது பாருங்க, ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ என்ன வாசிக்கிறோம்? ஆமென். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷனை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவன் எங்க இருந்தான்னு பாருங்க, ஜெப ஆலயத்துல இருந்தான். நல்லா கவனிக்கிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகள்? ஆமென். ஹல்லேலூயா. அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த அந்த மனுஷன் எங்க இருக்கிறான் பாருங்க, ஜெப ஆலயத்துல இருந்தான். அப்ப அசுத்த ஆவி பிடித்தவர்கள் ஜெபாலயத்துக்குள்ள வர முடியுமா என்று பார்த்தா வர முடியும். இந்த இடத்துல இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, ஆமென் 3 விதத்திலே நம்முடைய உள்ளம் காணப்படுகிறது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உள்ளத்துல பிசாசு வந்து குடியிருப்பான். அப்படி இல்லைன்னா அவன் விரட்டப்பட்ட நிலையில நம்முடைய உள்ளம் வெறுமையாயிருக்கும். 2வது வெறுமையாயிருக்கும். 3வது நாம் ஆண்டவரை அன்போடு கூட அழைத்து ஏற்றுக்கொண்டால் ஆமென் அவருடைய உள்ளத்திலே நம்முடைய உள்ளத்திலே வந்து அவர் தங்கி இருப்பார். அப்படி சொல்லுகிறேன், எல்லாரும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒன்று, நம்முடைய உள்ளத்திலே பிசாசு இருப்பான். இல்லனா அவன் விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில நம்முடைய உள்ளம் வெறுமையாயிருக்கும். இப்போ ஆண்டவரை நாம் அன்போடு அழைத்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உங்களுடைய உள்ளத்திலே பிசாசு இருக்கிறானா, வெறுமை இருக்கிறதா, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம்.
ஆமென், அவன் ஜெப ஆலயத்தில் இருந்தான். அவன் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்லுகிறான்? ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், இந்த வசனத்தை நீங்களும் வாசிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள் ஒரே நேரத்தில். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன வாசிக்கிறோம்? இந்த பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவை அறிந்து கொண்டான். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான் ஐயோ என்று சொல்லுகிறான். ஐயோனா என்னன்னு தெரியுமா? ஆபத்து என்று பொருள். அவனுக்கு, பிசாசு பிடித்தவனுக்கு இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆபத்து வந்து விட்டது. ஆமென். இப்போது அவன் சொல்லுகிறான், நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தே? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து இருந்தால் விடுதலை இருக்கும். அவருடைய சமூகத்திலே நாம் இருந்தால் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பிசாசுக்கு இந்த பார்வை எப்படி இருக்கிறது, அல்லது இந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கிறதுனா, நாங்க ஆமென் நீளமான காலமாக இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறோம், இந்த மனுஷிக்குள்ள இருக்கிறோம், இந்த குடும்பத்துல இருக்கிறோம், ஆமென் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இயேசு வந்தால் ஐயோ எங்களை கெடுத்து விடுகிறாரே, எங்களை விரட்டி விடுவாரே என்று அவன் கலங்குகிறதை, அவன் சத்தமிடுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். இந்த இடத்துல ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தாலும் லவுட் வாய்ஸ்னு போட்டிருக்குது, உரத்த சத்தமிட்டான். ஆனால் மூலப்பதத்தில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலறினான்னு போட்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல உரத்த சத்தமிட்டான்னு போட்டிருக்கு, ஆனா மூலப்பதத்துல அலறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைய, பிசாசு தேவனுடைய சமூகத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அலறி ஓடத்தான் வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கிற போது, தியானிக்கிற போது அவன் சொல்றான் தேவனுடைய பரிசுத்தர். இப்போ பிசாசு இயேசுவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பிசாசுடைய சர்டிபிகேட் இயேசுவுக்கு தேவைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளையே? ஆமென். இந்த பிசாசு சொல்லுது, நீ தேவனுடைய பரிசுத்தர், உம்மை இன்னார் என்று அறிவேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த இடத்துல 35வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல சத்தியத்துல எப்படி பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பேசாம இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதட்டினான். எல்லாரும் சொல்லலாமா இந்த வார்த்தையை? ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. எல்லாம் அதிகாரத்தோட சொல்லுங்க. ஆமென். இயேசு எப்படி போதித்தார் பாருங்க. இந்த இடத்துல அதிகார உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை. உங்களால சொல்ல முடியுமா? ஆமென். அப்படி சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார், இம்மட்டும் என்னை நடத்தி வருகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், பிசாசு சொல்ற ஆமென் அந்த வார்த்தையை ஆண்டவர் ஆமென் அங்கே எப்படி சொல்றாருன்னா, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். எல்லாரும் சொல்லாம், அதிகாரமுடையவர்களாய் நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார்.
என்ன பண்ணாரா? அதட்டினார். ஆமென், ஹalleluya. அப்போ இந்த இடத்துல நடந்த காரியம் என்ன? அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இந்த வசனத்துல ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கு. என்ன தெரியுமா? ஆமென், ஹalleluya. ஆண்டவருடைய ஆமென் மகிமைக்கு முன்னாடி பிசாசால நிற்க முடியாது. ஆமென், ஹalleluya. அதனாலதான் பிசாசு பிடித்தவர்கள் கீழே விழுந்துடுறாங்க, அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஆமென், அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி. யாரு விழத்தள்ளினது? பிசாசு. பாருங்க வசனம் சொல்லுது, அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி. ஒரு வெளிப்பாடு இது. ஆமென், ஆண்டவருக்கு முன்னாடி, அவருடைய மகிமைக்கு முன்னாடி பிசாசால நிற்க முடியாது. இன்னொரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் ஆண்டவர் தம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுவாரானால் பிசாசு எந்த நோக்கத்தோட எந்த சேதத்தை ஏற்படுத்தும்படி ஆமென் இந்த மனுஷனுக்குள்ளாக வந்ததோ அதை இப்பொழுது அதனாலே செய்ய முடியவில்லை. அதனாலதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஆமென், ஹalleluya. யோவான் சுவிசேஷத்துல நாம இப்படி வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பிசாசு ஒரு சிலருக்குள்ள வரும்போது ஏதோ சும்மா வரல, அது சேதம் ஏற்படுத்த வருகிறது, உங்களுடைய ஆத்மாவை திருட வருகிறது, அது உங்களை கொல்ல பார்க்கிறது, அது உங்களை அழிக்க பார்க்கிறது. ஆமென், ஹalleluya. நாம் இன்னொரு இடத்துல பிசாசு படித்த மனுஷனுடைய சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பிசாசு தான் ஒருத்தவங்களை இப்படி எல்லாம் ஏவுகிறது. ஆமென், ஹalleluya. அது அவர்களை சேதப்படுத்த பார்க்கிறது, அவர்களை அழிக்க பார்க்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹalleluya. ஆமென். அதை ஆண்டவர் பரிபூரணப்படுத்த வந்தார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற போது உங்கள் ஜீவனை ஆண்டவர் பரிபூரணப்படுத்துவார். ஆங்கிலத்திலே இதற்கான வார்த்தை என்ன தெரியுமா? abundant life என்ற வார்த்தை. ஆமென், பரிபூரண ஜீவன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிசாசு உங்களுடைய ஜீவனை அரைகுறையாக்க பார்க்கிறது. ஆண்டவர் உங்கள் ஜீவனை பரிபூரணப்படுத்த வந்தார். ஆமென், ஹalleluya. பிசாசு உங்க ஜீவனை என்ன பண்ணுது? அழிக்க பார்க்கிறது. ஆண்டவரோ உங்களுக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்க இந்த உலகத்திலே வந்தார். அப்படிதான் வேதம் சொல்லுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப நீங்க இனம் கண்டு கொள்ள வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், உங்களுக்கு வரக்கூடிய ஆமென் அந்த கட்டு பாவம் எல்லாமே பாத்தீங்கன்னா அது உங்களை அரைகுறையாக்கக்கூடியது. விளங்கிக் கொண்டீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். ஆண்டவர் இருந்தா உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல இருந்தா உங்களுடைய கிரியைகள் பரிசுத்த கிரியைகளாக இருக்கும். ஆமென். பிசாசு உங்களுக்குள்ள இருந்தா உங்களுடைய கிரியைகள் அசுத்த கிரியைகளாக இருக்கும், பாவ கிரியைகளாக இருக்கும். ஆமென், ஹalleluya. விளங்கிக் கொண்டீர்களா? மறுபடியும் சொல்லட்டுமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தா உங்களுடைய கிரியைகள் ஆமென் பரிசுத்த கிரியைகளாக இருக்கும். ஆமென், உங்களுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள பிசாசு இருந்தால் உங்களுடைய கிரியைகள் அசுத்த கிரியைகளாக இருக்கும், பாவ கிரியைகளாக இருக்கும். ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ நம்முடைய உள்ளம் வெறுமையா இருந்தா, நியூட்ரலா இருந்துச்சுன்னா அப்படி அதிகமான நேரம் இருக்காது. ஏனென்று சொன்னால் ஆமென் அந்த உள்ளம் நம்முடைய இருதயம் காலியா இருந்தா உடனே பிசாசு உள்ள வந்துடுவான். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் யார் தெரியுமா? திறந்த வீட்டுல நாய் நுழைற மாதிரி. ஆமென், ஹalleluya. அவன் டக்குன்னு நுழைஞ்சிருவான். நீங்க தான் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பிசாசு திறந்த வீட்டுல ஆமென் ஆமென் நாய் நுழைற மாதிரி. ஆமென், நீங்க தான் இடம் கொடுக்க கூடாது. ஆமென், ஹalleluya. இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, சந்து விட்டா வந்துருவானா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கத்துல சொல்லுங்களேன், சந்து விட்டா வந்துருவான். சின்ன இடம் விட்டா போதும், சின்ன கேப் விட்டா போதும், உடனே பிசாசு வந்துருவான்.
ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பிசாசு பிடித்த அவனை பார்த்து ஆண்டவர் அதட்டினாரு. ஆமென். அவன் அங்கே என்ன நடந்தது? கீழே விழுந்தான். அப்போ அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இந்த ஒரு சேதமும் செய்யாமல் என்ற வார்த்தை இப்ப பிசாசு சேதப்படுத்துறதுக்காக வந்திருக்கு. ஆண்டவர் அந்த பிசாசை அதட்டின போது அது செய்ய வந்த காரியத்தை செய்ய முடியாமல் இப்ப வெளியே போய்விட்டது. ஆமென். அல்லேலூயா. அது என்ன செய்ய வந்துச்சோ அது இப்ப அதால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. அப்ப ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வருவாரானால், ஆமென், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைபடுவாரானால் பிசாசு செய்ய நினைக்கிற காரியம் நடக்காது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பிசாசு செய்ய நினைக்கிற காரியம் நடக்காது. நல்லா காமிக்கணும் கைய. நடக்காது. கைய காட்டுங்க. நடக்காது. ஆமென். அல்லேலூயா. இயேசு வாழ்க்கையில வந்துட்டா பிசாசு செய்ய நினைக்கிற காரியம் நடக்காது. அவன் என்னை கொல்ல முடியாது, அவன் என்னை அலக்கழிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை அரைகுறையாக்க முடியாது. ஏனென்றால் என் ஜீவனை என் இயேசு பரிபூரணப்படுத்துகிறவர். ஆமென். 36வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ பாருங்க, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். ஆமென். அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இது என்ன வார்த்தையோ? எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன வார்த்தையோ? அவங்களுக்கு தெரியல, சபையில இருக்கிற நமக்கு தெரியும். இது என்ன வார்த்தை? அதிகாரம் உள்ள வார்த்தை. ஆமென். இது மகிமை உள்ள வார்த்தை, இது வல்லமை உள்ள வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு முன்னாடி பிசாசு நிற்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வார்த்தை என்ன வார்த்தை? மகிமை உள்ள வார்த்தை. எல்லாம் நல்லா நல்லா உட்காருங்க, நல்லா நேரா நிமித்தி உட்காருங்களேன். ஆமென். எல்லாம் வாயை திறந்து சொல்லணும். நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிங்கன்னு இருக்குது, அதை பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, இந்த தேவனுடைய வார்த்தை மகிமையுள்ள வார்த்தை. என் சத்தத்தை விட உங்க சத்தம் பெருசா இருக்கணும். நான் ஒருத்தன் தான், நீங்க இம்மா பேர் இருக்கிறீங்க இந்த இடத்துல. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை, இயேசுவுடைய வார்த்தை மகிமையுள்ள வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. ஆமென். ஜெயிக்கிற வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு முன்னாடி எந்த பிசாசு நிக்க முடியாது. ஆமென். அவன் நினைத்த காரியம் நடக்காது. எல்லாம் சொல்லுங்க, அவன் நினைச்ச காரியம் நடக்காது. அவன் ஜெபம் பலிக்காது, அவன் பாட்சா பலிக்காது. ஆமென். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுப்பா நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஹalleluya. இயேசுப்பா நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது, அவர் நம்முடைய உள்ளத்திலே வருகிற போது நமக்கு லாபமே தவிர நஷ்டமே கிடையாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க பக்கத்துல, இயேசு ஆண்டவரின் வாழ்க்கையில வருகிற போது எனக்கு லாபமே தவிர நஷ்டம் கிடையாது. இயேசு என் வாழ்க்கையில வந்ததால், இயேசு என் இருதயத்திலே வந்ததால் எனக்கு லாபம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு லாபம். ஆமென். எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு எதிர்காலம், எனக்கு முன்னேற்றம். ஆமென். ஹalleluya. நான் ஜெயிப்பேன். ஸ்தோத்திரம். இயேசு என் வாழ்க்கையில வந்ததால் எனக்கு நஷ்டம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். ஹalleluya. ஆனால் பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது, இந்த இடத்துல நாம் வாசிக்க அறிந்து கொண்டது போல, ஆமென், அவன் சேதப்படுத்த வருகிறான், அவன் அழிக்க வருகிறான், அவனுடைய ஜீவனை அரைக்குறையாக்க பறித்துக் கொள்ள வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். ஹalleluya. ஒரு முறை நாம் கேட்ட இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால், ஆமென், நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு உள்ளத்துல இருந்தால், ஆமென், நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமாய் இருக்கும், ஆண்டவருக்கு முன்னாடி மகிமையாய் இருக்கும். என்னுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு, ஆமென், ஆசீர்வாதமாக காணப்படும். ஆமென். சாட்சியாக இருக்கும். ஆனா என் உள்ளத்துல பிசாசு இருந்தா, ஆமென், அசுத்தம் வெளிப்படும், பாவம் வெளிப்படும், அசுத்த கிரியைகள் வெளிப்படும். ஆமென். ஆண்டவர் என் உள்ளத்துல இருந்தா, ஆமென், எனக்கு லாபம் தான். ஆமென். ஹalleluya. எல்லாரும் ஆய்வை பண்ணுங்க பக்கத்துல, இயேசு உள்ளத்துல இருந்தா எனக்கு லாபம், இயேசு உள்ளத்துல இருந்தா லாபம். ஆமென். ஹalleluya. இயேசு உள்ளத்துல இருந்த ஆசீர்வாதம்
இயேசு என் உள்ளத்துல இருந்தா எனக்கு எதிர்காலம். ஆமென். கர்த்தர் இந்த காலையில நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். இயேசு அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு. இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. நாம் எழுந்து நின்று செல்வோம். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமென். வாரும் தூய ஆவியே என்ற அந்த பாடலை உள்ளத்திலிருந்து நாம் இசைத்து பாடலாமா? ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஒரு முறை கூட தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். கர்த்தர் உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, ஆரம்பிக்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். உள்ளத்திலிருந்து நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக ஓ சரணமரா வல்லமை நாளைக்கு நிறைந்து தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த ஆராதனை வேளையில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வந்து வாசம் செய்யும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி வேலையடைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா பொய்யின் ஆவிகளுக்கும் விலக்கி வேலையடைத்து காத்துக்கொள்ளும். எல்லா விபச்சாரத்தின் ஆவிகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி வேலையடைத்து காத்துக்கொள்ளும். எல்லா அசுத்த ஆவிகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி வேலையடைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா ஆமென் சூனியத்தின் மந்திரத்தின் ஆவிகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக இந்த காலை. ஓ உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆமென் ஆழமாய் பதிய பெறுவதாக கர்த்தாவே.
உடைய வார்த்தையில் இருக்கிற மகிமை, உடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம், உடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொண்டு வருவதாக உடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவியே என்னுடைய கரத்தை remove your hand in the name of Jesus. For the power of the Holy Spirit. அசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே என்னுடைய கரத்தை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஆமென். ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. உம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண ஜீவன் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக கர்த்தாவே. ஆமென். ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளை சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தும் ஆண்டவரே. வியாதியிலிருந்தும் நோய்களிலிருந்தும் சுகத்திற்கு நேராக நடத்தும். பாவத்திலிருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கி பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya.